அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். 18ஆம் சங்கீதம் 6வது வசனம் வாசிப்போம். எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். அபயமிடுறதுன்னா சாதாரண விஷயம் இல்லை. உதவிக்காக இந்த கடைசி நேரத்துல கெஞ்சி சத்தமிட்டு கூப்பிடுவது, அபயமிடுவது. நான் ராயனுக்கு அபயமிடுகிறேன் அப்படின்னு இருப்பாருங்க பவுல். அதை போல இதுதான் ஒரு கடைசி தருணம். இதை விட்ட வேற நமக்கு வழி இல்லை. இந்த சந்தர்ப்பத்தை விட்டுவிட்டால் வேற வழியே இல்லை, வெளிச்சமே நமக்கு இருக்காது என்கிற சூழ்நிலையில சத்தமிட்டு கூப்பிடுவது. ஆண்டவர் இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்ட பிறவிக்குருடனாகிய பர்திமேயு அப்படித்தான் கூப்பிட்டான். இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே இனிமேல் நமது வாழ்க்கையில இப்படிப்பட்ட அருள்நாதரை சந்திக்க முடியாது, இதுதான் நமக்கு ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம், இது விட்டுவிட்டால் நமக்கு வெளிச்சமே இல்லை என்று அறிந்த பர்திமேயு, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சத்தமிட்டு கூப்பிட்டான். அத்தனை சத்தங்களின் மத்தியிலே ஒரு தேவையுள்ள மனிதனின் சத்தத்துக்கு செவி கொடுக்க இயேசு எப்பொழுது ஆயத்தமா இருந்தார். அத்தனை சத்தங்கள் இருந்தாலும் சரி, உங்கள் சத்தத்தை கேட்பதற்கு அப்பன் இயேசுவின் காதுகள் திறந்தே இருக்கிறது. நீதிமான்கள் கூப்பிடும் பொழுது ஒரு சத்தத்துக்கு செவி கொடுக்க ஒரு செவிகள் திறந்தே இருக்கிறது. உங்க வியாகுலங்கள், பெருமூச்சுகள், வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகள் எதுவா இருக்கட்டும், எல்லாவற்றையும் கேட்பதற்கு ஆண்டவர் செவிகள் திறந்தே இருக்கிறது. இதை சொல்லும் பொழுது கர்த்தர் யார் என்று ஒரு வசனத்துல சுருக்கமாய் அற்புதமாய் பக்தன் சொல்லிட்டார். கர்த்தர் யாராம்? 2வது வசனம். என்ன அருமையாய் ஆண்டவருக்கு வார்த்தைகளை சொல்றார் பாருங்க தாவீது. என்ன சுருக்கமா சொல்றார்? அவர் என்னை விடுவிக்கிறவர், அவர் எனக்கு விடுதலை கொடுக்கிறவர். விடுதலை கர்த்தர் நமக்கு தருவார். அது தெய்வீகமான விடுதலையா இருக்கும், தனிப்பட்ட விடுதலையா இருக்கும், முழுமையான விடுதலையா இருக்கு, அறகுறையா இருக்காது. முழுமையான விடுதலை, தேவையான விடுதலை, கிருபையுள்ள விடுதலை, ஆசீர்வாதமான விடுதலை. எப்பேற்பட்ட சூழ்நிலை நெருக்கத்திலிருந்து உங்களை விடுவிக்கிற விடுதலை நாயகன் இயேசு வந்திருக்கிறார். அவர் நம்மை விடுவிக்கிறவர், அவர் நம்மை விடுதலையாக்குகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.